அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் வர்ற பீஷ்மர் கங்கையின் மைந்தர், துரோணர் மகாமுனிவர் பரத்வாஜரோட மகன், கர்ணர் சூரிய பகவானோட புதல்வர். ஆக இந்த மூவருமே தேவர்களுடைய புதல்வர்கள், பரசுராமருடைய சால சிறந்த சீடர்கள். இந்த மூவரும் அவங்களுக்குன்னு தனித்தனியாக தீர்மானம் எடுத்துக்குவாங்க. பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கான அரியணையை காப்பதற்கான ஒரு தீர்மானம் எடுத்துப்பாரு. துரோணர், கர்ணர் இவங்க 2 பேரும் செய்த நன்றி கடனுக்காக அரியணையை காப்பதாக தீர்மானம் எடுத்துக்குவாங்க. இந்த மூவரும் செஞ்ச தீர்மானத்தை வச்சு துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராகவும் அந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவும் அநீதிகளையும் அதர்மத்தையும் இழப்பான். இந்த அநீதியும் அதர்மம் எல்லாம் மீறி போகவே மகாபாரத யுத்தம் வெடிக்குது. அந்த மகாபாரத யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் சுற்றி மடிகிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மூவருடைய தீர்மானங்கள் தான். இந்த மூவருடைய தீர்மானங்களுமே அவங்களுக்கு சரின்னு பட்டாலும் இந்த உலக மக்களுக்கு எதிரான ஒரு தீர்மானங்களாக போயிடுச்சு. அதனால தான் இவங்க மூவரும் தேவர்களுடைய புதல்வர்களாக இருந்தாலும் பல சக்திகள் பொருந்தினாலும் கூட மகாபாரதத்தில் கொல்லப்பட்டாங்க. இவ்வளவு ஏன் கர்ணர் தன்னுடைய கவச குண்டலத்தை கூட தானமாக கொடுத்தாரு. இவ்வளவு தானங்கள் பண்ணாலும் அவரோட அதர்மத்தின் பக்கம் நின்னதுனால அவரும் கொல்லப்பட்டாரு. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீர்மானங்கள் நமக்கு சரின்னு பட்டாலும் இந்த உலக மக்களுக்கு எதிரானதா அந்த தீர்மானம் இருந்தாலோ, இல்ல இந்த உலக மக்களுக்கு அநீதியை அந்த தீர்மானங்கள் தந்தாலோ அந்த தீர்மானங்கள் தோற்று போகும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. தேவர்களுக்கே அந்த கதி அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு எப்படின்னு நீங்க தான் சிந்திச்சுக்கணும். இது அறிவுரை கிடையாது, செய்தி. படியுங்கள், கண்டிப்பா பகிருங்கள். நன்றி, வணக்கம்.